கலைஞர் இறந்ததுக்கு பிறகு தான் திமுக குடும்பம் கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிக்குது. அப்போ அந்த அதிகாரத்தை யார்கிட்ட வருது? ஸ்டாலின்ட்ட. ஸ்டாலினுக்கு ஏற்கனவே கலைஞர் இருக்கும்போது ஏன் ஸ்டாலின்ட்ட பொறுப்பே கொடுக்காம வச்சிருந்தாருன்னா, அந்த பீஸ் டம்மி பீஸு அப்படின்னு பல பேருக்கு தெரிஞ்சு, அவருக்கே தெரிஞ்சு தான் அது கொடுக்காமே வச்சிருந்தார். ஆனால் அந்த காலகட்டத்திலேயே அவர் உடல்நிலை ரொம்ப மோசமான காலகட்டத்திலேயே அந்த நிர்வாகத்தை கொடுத்துருக்கலாம். ஆனால் அவருக்கு தெரியும் இது பாவம் தம்பி செட் ஆக மாட்டார் அப்படின்னு நினச்சி தான் அவர் கொடுக்காம விட்டாங்க. கலைஞர் இறப்புக்கு பிறகு இந்த மாவட்ட செயலர்கள்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு முதலமைச்சர் கோஷம் போட்டு, ஏன்னா இது கம்பெனி தான், பிரைவேட் லிமிடெட் கம்பெனி தானே, இருக்கக்கூடிய மாவட்ட செயலர் எல்லாமே ஒரு ஒன் ஆஃப் த டைரக்டர்ஸ், அவ்வளோதான், ஒரு ஸ்டாஃபாக தான் வேலை செஞ்சுருக்காங்க. அப்படி உருவாக்கப்பட்ட கம்பெனியில் புதுசாக என்னடா இது இங்கே பார்த்தாலும் படம் எடுக்கிறோம். அப்போ அந்த கள்ளப்பணங்களுக்காகவே ஒரு நடிகர் கூட்டம் சுற்றிட்டே இருக்கும். இப்போ இருக்கக்கூடிய நடிகர்கள் விஜய்லேருந்து அஜித்லேருந்து எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த 2 கம்பெனிலையும் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அப்படி சம்பாரித்து அந்த பணங்கள் எல்லாத்தையும் பிளாக்ல இருக்க பணங்கள்லாம், ஏன்னா அரசாங்கத்திலேருந்து வரக்கூடிய வருமானங்கள், இல்லீகலாக வரக்கூடிய வருமானங்கள்லாம் இப்படி தான் சினிமா கம்பெனியில் தான் கொண்டு சேர்ப்பாங்க. இது மத்திய அரசுக்கு பல இடங்களில் பல தொந்தரவாக இருக்கும். நம்ம பண்ணுற தப்பான வேலையில் ஈஸியாக பார்த்துட்டு இருப்பாங்க அப்படின்றதுனால ஒரு பினாமி கம்பெனி தேவைப்படுறது இந்த ஆகாஷ் பாஸ்கரை கூப்பிட்டு வராங்க.